பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தளத்துல பிரதானமான தொழில் என்ன தொழில் அப்படின்னு பாக்குறீங்களா? சரி, இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பிரதானமா பாத்தீங்க அப்படின்னா இறால் பண்ணை பத்தி மிக தெளிவா சூப்பரான விஷயத்த இன்னைக்கு நான் பேச போறேன். ஸோ நிச்சயமா இன்னைக்கு நீங்க ஃபுல்லா இந்த வீடியோவை பார்க்க போறீங்க. ஓகேவா? இறால் பண்ணை இதுதான் நம்ம ஊர்ல ஒரு பிரதானமான தொழில் ஒண்ணு, ஒரு பொன்னான தொழில். நீரை நம்பி வாழ்ற இந்த சின்ன உயிர்கள் இது பலருக்கு வாழ்வாதாரமா மாறிருக்கு. இங்க ஒவ்வொரு அலைக்கும் ஒரு உயிர் நுழைப்பு இருக்கு. மனசுக்கு நிம்மதியாகிக்குது. என்ன வாழ்க்கைப்பா, வேற லெவல். இப்படி வாழ்ந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வேற லெவலாக சூப்பராக இருக்கு. இறால் பண்ணையிலேயே இறால் சாப்பாடு வேற லெவலாக இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, வேற லெவலாக இருக்கும். இந்த குளத்திலிருந்து வெளிவரும் இறால்கள் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகுது. இறால் வளர்ப்புக்கு சுத்தமான நீர் தேவை, சரியான தீவனம், பொறுமை, இதுதான் ரொம்ப முக்கியம். அது சரியா கவனிச்சா சில மாதங்கள்ல லட்சங்களை சம்பாதிக்கலாம். இங்க தினசரி பராமரிப்பு மிகவும் முக்கியம். காலையிலையும் மாலையிலையும் இறால்களுக்கு உணவு கொடுக்கணும், தண்ணீரை சுத்தமா வச்சுக்கணும். ஒரு நல்ல ஏரியேஷன் இருந்தா இறால்கள் ஆரோக்கியமா வளரும். முதல் வாரத்திலேயே ஒரு சின்ன குட்டிகளா வளரும். 4 மாதங்களோ அல்லது 45 நாட்களோ வரும். 1 ஏக்கர் குளத்திலேயே சில மாதங்கள்லயே பல லட்சம் வரை சம்பாதிக்கலாம். நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுதான் இந்த இறால்கள். இறால் பண்ண ஒரு தொழில் மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை வழி. நீரை நம்பி வாழும் மனிதன் உழைப்புக்கு இது ஒரு வெற்றி கதை. மற்றொரு வீடியோல சந்திக்கலாம்.